செல்வம் சார், தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழகத்தின் நிதி நிலைமைக்கு காரணம் பாஜக அரசு தான், மத்திய அரசு தான். தமிழ்நாடு அரசு அப்படின்னு கூட பார்க்காம கொள்கை எதிரிகளாக பார்த்து திட்டங்களை முடக்குறாங்க. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறிதான் தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசு நிதியை செலவு செஞ்சு நாங்க செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. நிதி தர ஏன் மறுக்கிறீங்க? அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். முதல்ல அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி, அந்த எல்லாளன்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி வழங்கிய அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும். அவர்களுடைய முயற்சியில மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பிரதமருடைய ஒப்புதலோடு அந்த திட்டத்தை முழுமையாக அந்த மக்களின் உணர்வுகளை மதித்து ரத்து செஞ்சிருக்காங்க. நாங்க இந்த கிரெடிட் ஆல் தி கிரெடிட் கோஸ் டு கொஞ்சம் கூட கிடையாது சார். நீங்க ஆல் தி கிரெடிட் கோஸ் டு கேளுங்க சார். தீர்மானம் நிறைவேற்றினாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் டங்ஸ்டன் வராது அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. எப்ப சொன்னாரு? இந்த திட்டம் நான் சொல்றேன், எங்க பிள்ளைக்கு திமுக பேர் வைக்க முடியாது. ஏன்னா இந்த கிரெடிட் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிரைம் மினிஸ்டர், மற்றது மைன்ஸ் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி, அதுக்கு பிறகு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நிதியை பத்தி பேசணும். இதுவரைக்கும் தமிழக அரசுக்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களுக்கு, மக்கள் நல திட்டங்களுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இவங்க மக்கள் நல திட்டங்களை செய்வதில்லை, முழுக்க விளம்பரம். ஏன்னா இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். என்ன சார், ஒரு ஆளாவது கிராமங்கள்ல இல்லம் தேடி கல்வின்னா ஒரு ஆசிரியரோ அந்த பயிற்றுவிக்கிற அவங்க யாரா வரணுமா இல்லையா? யாரும் வரல. மக்களை தேடி மருத்துவம், எங்க வீட்டுக்கெல்லாம் யாருமே டாக்டரோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு நர்ஸோ கூட வரல, நர்சிங் அசிஸ்டன்ட் கூட வரல. மழை வெள்ள பாதிப்பு கேட்ட நிதியை கொடுக்கல, வரி பகிர்வுல குறைவான தொகை தான் ஒதுக்குறீங்க, கல்வித்துறைக்கு இன்னும் நிதி கொடுக்காம பெண்டிங்ல இருக்கு. பிரவீன் சார், அதாவது 5000 கோடி ரூபாய் செலவு செய்து நாங்கள் சென்னையில் இனிமேல் மெல்ல வந்தால் மழை ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காதுன்னு சொல்லி இவங்க செஞ்சிட்டு மழை வந்துச்சு, அதனால இவங்க நிவாரணம் கொடுக்கலங்காங்க. முழுக்க அரசாங்க நிர்வாகம் ஊழல் ஒரு குறையோடி போய் இருக்கிறதுனாலதான். நீங்க இந்த அரசாங்கம் நேர்மையா இருக்குமானால் இவ்வளவு கடன் சுமையும் தேவையில்லை, இவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கலும் தேவையில்லை. இன்னொன்னு சொல்றேன், இந்த அமைச்சர்கள் பெருமக்கள் இருக்காங்க பாருங்க, இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் ஊழல் வழக்கில் சிக்கி இருக்காங்க. திமுக கட்டுப்பாடு இல்லாத வரைமுறை மீறி நடக்காங்க. இப்ப சமீபத்துல கூட அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்தது, நம்மளே டிபேட்ல நம்ம நிகழ்ச்சியில பேசி இருக்கோம். இன்னைக்கு ஒரு செய்தி, தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மாநகராட்சி உறுப்பினர் அவரு கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார். யாரு? கஸ்டம்ஸ் கைது பண்ணிருக்காங்க, சுங்கத்துறை கைது பண்ணிருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சமீபத்துல திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஆற்று பாலம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு பாலம் கட்டினாங்க, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க ஒரு பாலம் கட்டினாங்க. அந்த சப்ஜெக்ட்குள்ள வரும் இல்ல சார். இன்னொன்னு கேளுங்க, இவ்வளவு நேரம் அவங்க எல்லாத்தையும் பேச அனுமதிச்சீங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன், தென்பெண்ணை ஆற்றில் ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்தை திறந்து வைத்து ஒரு மாசம் கூட இல்ல. இந்த மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பல நடந்திருக்கு சார். நம்ம அதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். பிரச்சனை என்னன்னா, தமிழக அரசுக்கு போதிய நிதி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓர வஞ்சனையோட செயல்படுறாங்க. அதையும் தாண்டி நாங்க வெற்றிகரமா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காங்க? இன்னும் 111 திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்லி. ஒண்ணு. ரெண்டாவது,
கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் பரப்புரையின் சமயத்தில் நாங்கள் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஆறாக ஓடும். இப்படிலாம் ஏமாத்தி மக்களை ஏமாத்தி 40 ஜெயிச்சீங்கல்ல. உங்க பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நாடாளுமன்றத்துல ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பேசுறாங்களா? ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னது ஊழல் வழக்குல சிக்கி இருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 900 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா வருமான வரித்துறை ஃபைன் கட்ட சொல்றாங்க. இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சருடைய மகன் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு. இந்த நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த ஊழலினுடைய காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய நிதி சீர்கேடு, மக்கள் நல திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடியல. பேசும்போது டங்ஷன் அந்த சுரங்கத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு முழுக்க தமிழக பாஜக எடுத்த முயற்சி மத்திய அரசு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நீட் விளக்கம் ஏதாவது பண்ணி கொண்டு வாங்கல. நீட் விளக்கம் முயற்சி எடுத்து நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. மக்கள் அதையும் எதிர்பார்க்கறாங்க. சொன்னீங்க இல்ல நீங்க தான் சொன்னீங்க. இல்ல உங்க இல்ல இந்த முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் சொன்னாரு. துணை முதலமைச்சர் 2021 தேர்தலில் சொன்னார். என்ன சொன்னாரு? நீட்டை ரத்து செய்கிற, நீட்டுக்கு விலக்கு பெறுகிற தந்திர ராஜதந்திரம் எங்களுக்கு தெரியும், அந்த மந்திர மாயஜாலம் தான் எங்களுக்கு தெரியும் சொன்னார சொல்லலையா? அதை நீங்க முதல்ல சொல்லுங்க, கேளுங்க அவங்க கிட்ட. அதனால நான் இன்னொன்னு கேளுங்க சார். கட்டுப்பாடற்ற நிர்வாகத்தின் காரணமாகத்தான் இந்த அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த பொங்கல் திருநாளுக்கு 1000 ரூபாய் இவங்க கொடுக்கல. ஊரூரா ஏசிட்டு இருக்காங்க இந்த அரச. ஊரூரா இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏசிட்டு இருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா இனிமேல் ஆவது ஆடம்பரம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசை மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் திமுக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின். தொடர்ந்து பேசும்.